சார், நீங்கள் நிறைய மருத்துவ முறைகள் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, நிறைய ஆராய்ச்சிகள் வேறு செய்திருக்கீங்க. இதுக்கு யாராவது கண்டிப்பாக உங்களுக்கு தூண்டுகோலாக இருந்திருக்கணும். உங்களுக்கு யாராவது ரோல் மாடல் மாதிரி யாராவது இருக்காங்களா? இவ்வளோ பண்ணுறதுக்கு என்ன ஒரு காரணம் இருந்தது? அதாவது ரோல் மாடல் அப்படின்னு ஒன்றும் இல்லை, தேடுதல். நம்ம இதுக்கான காரணம் என்ன, எப்படி இதை நம்ம இதுக்கான சால்வ் பண்ணுறது, எல்லா நோயும் குணப்படுத்தணும், அதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு ஒரு தேடுதல். அந்த தேடுதல் அடிப்படையில் தான் எனக்கு ப்ரொஃபஸர் பார்க் ஜே ஊ அவர்கள் அறிமுகம் கிடைச்சிது. அறிமுகம்னா அவருடைய கிளாஸ் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு அவருடைய கண்டுபிடிப்புன்னா சூஜோகாக்கு பஞ்சன்னு ஒரு மருத்துவ முறையே கண்டுபிடிச்சார், மருத்துவத்தை உருவாக்கினார். அவருடைய வகுப்புகளை நான் நேரடியாக இருக்கணும். அவர் கொரிய நாட்டை சேர்ந்தவர், ப்ரொஃபஸர் பார்க் ஜே ஊ அவருடைய முழு பெயர். அவர் வருஷத்துக்கு 15 நாட்கள் இந்தியாவுக்கு வருவார். அப்போ நான் அவருடைய கிளாஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 2002லேருந்து 2008 வரையில் அவருடைய கிளாஸை அட்டன் பண்ணேன். அவருடைய ட்ரை ஆரிஜின் பிரின்சிபல்ஸ் அப்படின்றது அவருடைய பிரதான கோட்பாடு. ட்ரை ஆரிஜின் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே 3ஆக இருக்கும். இப்போது ப்ரெஷர் அப்படின்னா லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், நார்மல் ப்ரெஷர் தான் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறது. அதே மாதிரி ரேஸ் அப்படின்னு பார்த்தா ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். எது எடுத்தாலும் 3ஆக இருக்கும். நோய் அப்படின்னா வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எது எடுத்தாலும் 3 அதுக்கு பேர் ட்ரை ஆரிஜின் பிரின்சிபல், தமிழில் மும்மூல கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவருடைய ட்ரை ஆரிஜின் பிரின்சிபல்ஸ் தான் நான் வந்து அரூப அறிவியலாக தொகுத்துருக்கிறேன், சயின்டிஃபிக்காக கொண்டு வந்திருக்கேன். அது அவருடைய கோட்பாடுகளை நான் சயின்டிஃபிக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த அரூப அறிவியலினுடைய தொகுப்பை நம்மளுடைய காலம் சென்ற முன்னாள் ஜனாதிபதி திரு அப்துல் கலாம் ஐயா அவர்களிடம் முதல் பிரதியை கொடுத்துருக்கேன். இது இப்போ இது பிரிண்ட் ஆனது, பிரிண்ட்டு போடாமல் கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்த முதல் பிரதியை அவரிடம் கொடுத்துருக்குறேன். அதுதான் என்னுடைய பெரிய பாக்கியம். சார், இப்போ பயாலஜி அப்படின்றது மெட்டீரியல் நான் மெட்டீரியல் சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்கிறீங்க. மனம், எண்ணம், உயிர், சக்தி, ஓட்டம் இதை பற்றிலாம் சொல்கிறீங்க. அப்படின்னா என்ன சார், அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். அதாவது இப்போது உயிர், மனம், எண்ணம், சிந்தனைகள் இதெல்லாம் வந்து பொருள் சாராத அறிவியல் கூறுகள் அப்படின்னு சொல்கிறோம், நான் மெட்டீரியல்னு சொல்கிறோம். இப்போ இதை விளக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு விதை இருக்குது, ஒரு விதை, அவர் விதையோ இல்லை வேறு எதாவது, அந்த விதைக்கு உயிர் இருக்குதா இல்லையா இப்போது கேட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு கஷ்டமான கேள்வி தான், அந்த விதைக்கு உயிர் இருக்குதா இல்லையான்னு சொல்கிறது. ஆனால் எங்களோட மெடிக்கல் டேர்மில் நாங்கள் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அதில் விதையில் அமைப்பு ரீதியாக உயிர் இருக்குது, உயிர் ஆற்றல் இருக்குது. இப்போ வந்து ஒரு விதை இருக்குது, அந்த விதையை போட்டு வானலில் போட்டு வறுத்துட்டோம் அப்படின்னா அந்த உயிர் ஆற்றல் அதை விட்டு போயிடும். அப்போ அதுக்குள்ளே ஒரு உயிர் ஆற்றல் இருக்குது, தன்னை போல் இன்னொன்று உருவாக்கக்கூடிய உயிர் ஆற்றல் அதனுள் இருக்குது. அதை விட்டு வெளியேறிட்டால் அது வந்து டெட்டு. ஆகவே உயிர் ஆற்றல் இருக்கின்ற வரையில் அந்த பொருளை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அனட்டாமிக்கலி அலைவ், அமைப்பு ரீதியாக உயிர் இருக்குது, உயிர் ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், அனட்டாமிக்கல் அலைவ். அதுக்கு அடுத்தது என்னன்னா, அது வந்து விதைப்புக்கு வரணும், அது செடியாக மாறணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பஞ்சபூதங்கள் தேவை. நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று, இந்த பஞ்சபூதங்கள் தேவை. இப்போ நீர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கணும், நிலம் சரியான நிலம் இருக்கணும், அது ஓர்ப்பு நிலமாக இருந்ததுன்னா விதை முளைக்காது. நீர், நிலம், காற்று, அந்த எங்கே விதைப்புக்கு உட்படுத்தணுமோ அதில் காற்று சலனம் இருக்கணும். அதுக்கு அடுத்தது வெப்பம், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெப்பம் இருக்கணும், அதாவது அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்ப ஆற்றல் இருக்கணும். அதுக்கு அடுத்தது இவைகள் எல்லாமே வளர்வதற்கான சூழல், அதை பட்டம்னு சொல்லுவோம், சீசன் சொல்லுவோம், என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அதுக்கான சரியான காலகட்டம் இருக்கணும். இப்போ இந்த 5 இருந்தால்தான் ஒரு விதை செடியாக மாறும். இதை தான் நம்ம பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்கிறோம். பஞ்சபூதம்னா நம்ம ஏதோ அப்பாற்பட்டதுன்னு கிடையாது, புரியுங்களா? இதுதான் பஞ்சபூதங்கள் இருக்கும். இவைகள் அனைத்துமே சரியான சரிவிகிதத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே ஒரு விதையாக இருக்கிற அனட்டாமிக்கலி அலைவ், அமைப்பு ரீதியாக உயிராக இருக்கின்ற உயிர் பொருளாக இருக்கின்ற ஒரு விதை இயக்க ரீதியான உயிர்த்தன்மைக்கு மாறும். இயக்க ரீதியான உயிர்த்தன்மைக்கு மாறும். அப்படி இயக்க ரீதியான உயிர்த்தன்மை என்னென்னா அதை எங்களோட டேர்மில் என்ன சொல்கிறோம்னா ஃபிசியாலஜிக்கலி அலைவ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபிசியாலஜிக்கலி அலைவ். இப்போ அனட்டமிக்கல் அலைவாக இருக்கிற ஒரு பொருள் ஃபிசியாலஜிக்கல் அலைவாக மாறணும்னா பஞ்சபூதங்கள் என்பது தேவை அப்படின்னு சொல்கிறோம். ஆகவே எந்த உயிருக்குமே என்ன அப்படின்னா 3 ஒரு உயிர் குணங்கள் இருக்கும். அது ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குமே என்ன அப்படின்னா தன்னை போல் இன்னொன்று உருவாக்கக்கூடிய ஆற்றல், அது மாதிரி உயிர் குணங்கள் இருக்கும். இது மாதிரி என்னென்னா அந்த உயிர் குணங்கள் அதில் இருக்கிற வரையிலும் ஒரு விதைக்கு அமைப்பு ரீதியான உயிரை இருக்குது. அதன் பிறகு அது வந்து அலைவாக மாறணும்,
ஃபிசியாலஜிக்கல் அலைவாக இயக்க ரீதியான ஒரு உயிர் பொருளாக மாறணும் அப்படின்னா அது ஃபிசியாலஜிக்கல் அலைவானா பஞ்சபூதங்கள் சேரணும். இந்த பஞ்சபூதங்கள் அடிப்படையில் தான் அது வந்து இயக்கம் பெறுகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆகவே இதை தான் நம்ம வந்து நான் மெட்டீரியல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம்.